120 முதல் 140 தொகுதி வரை பாஜக வெற்றி பெறும். 95 முதல் 112 தொகுதி வரை ராஷ்டிரிய ஜனதா தள காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். அதான் முடிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் 6 to 8 இடம். பாஜக எய்ம் பண்ணி இருக்கிறது எஸ்ஐஆர் வச்சு வாக்காளர்களை தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள், இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீக்கிவிட்டு ஒரு 47 லட்சம் பேருக்கு நீக்கிவிட்டு அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட். ராணுவத்துல வேலை வாய்ப்புக்காக ஏங்கி கிடைக்கிறவங்க பீகார் மக்கள், பீகார் இளைஞர்கள். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அக்னி வீர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் வேலை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிடு, வெளில போ. வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பக்கத்தில் தங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டதை கண்டித்து மிகப்பெரிய கோபத்துடன் பீகார் மக்கள் பாஜக ஐக்கிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள் என்று பரவலாக வந்து கொண்டிருந்த செய்தி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஊடகங்கள் பெரிதாக்கக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் பிஜேபி தான் ஜெயிக்கும். மோடி பல வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார். அந்த வாக்குறுதிகள் அந்த மக்களிடையே பெரிய பேசுபொருள் ஆகிவிட்டது. அதில் குறிப்பாக அவர்கள் வேலை வாய்ப்பு, முன்னேற்றம், இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. மீண்டும் காட்டாட்சியை வந்து அனுமதிச்சிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றது எடுபட்டுடுச்சு அப்படின்ட்டு ஊடகங்கள் ஊதி பெரிதாகின்றன. இந்த கருத்து கணிப்பை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 418 தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னவங்க யாருமே 380 குறைவா சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு 380 400 சீட்டு வரைக்கும் நாங்க ஜெயிப்போம் மோடி பரப்புரை பண்ணார் இல்லையா. உடனே அதே எல்லாருமே சொன்னாங்க போன மக்களவை தேர்தலில். ஆனா நடந்தது என்னன்றது உங்களுக்கு தெரியும். 303 தொகுதி ஜெயிச்சிருந்த பிஜேபி 240க்கு போயிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். மற்றவர்களோட இவர் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், அப்புறம் அந்தாண்ட இருக்கக்கூடிய சிவசேனா, சிவசேனா, இவங்களுடைய கட்சியினுடைய ஆதரவோட தான் அங்க நின்றுட்டு இருக்கு. 202 தொகுதிகளோட உறுப்பினர்களோட பெரும்பான்மையோட. அப்போ இப்படியெல்லாம் புழுகிறது ஒன்று நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா பில்டப் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பில்டப் பாரதிய ஜனதா கைவிடுறதே இல்லை. 120 முதல் 140 தொகுதி வரை பாஜக வெற்றி பெறும். 95 முதல் 112 தொகுதி வரை ராஷ்டிரிய ஜனதா தள காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். அதுதான் முடிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் 6 to 8 இடம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட உண்மை என்ன, இது அவங்க எய்ம் பண்ணி இருக்கிறது, பாஜக எய்ம் பண்ணி இருக்கிறது எஸ்ஐஆரை வச்சு வாக்காளர்களை தங்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள், இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீக்கிவிட்டு ஒரு 47 லட்சம் பேருக்கு நீக்கிவிட்டு அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட். அதே நேரத்தில் உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த பீகார்ல பேசக்கூடிய தலைவர்கள் மோடியை ஒரு பெரிய புழுகர் அப்படின்னு காட்டி அதில் இவர் ராகுலும் சரி தேஜஸ்வி யாதவ் 2 பேருமே அதை நிரூபிச்சு அதில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். வேலை தருவோம், நாங்க வேலை தருவோம் அப்படிலாம் சொல்லிட்டு வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலை. யாரு? பிஜேபி இத்தனை வருஷமா இருந்தீங்களே, யாருக்கிட்ட வேலை கொடுத்தீங்க? பதில் இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, ஹிந்து பத்திரிகையில 13வது பக்கத்துல வந்திருக்குது, அமிட் ப்ராமிசஸ் ஆஃப் ஜாப்ஸ், 2 சைடும் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு. யூத் இன் பீகார் டெஸ்பரேட் டு கெட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலை பெறுவதில் மிகவும் தவிப்புடன் காத்திருக்கின்றார்கள் பீகாருடைய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? எந்த வேலை செஞ்சு அங்க புழைக்க முடியாது, சம்பளம் இல்லை, ஓடி வராங்க பாருங்க. ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி, குறிப்பாக தமிழ்நாட்டை நோக்கி வராங்கன்னா ஒரு வேலை செஞ்சானா இங்க ஒரு 600 ரூபாய் இருக்குது. அங்க விவசாயத்தை செஞ்சு உற்பத்தி பண்ணா 1 கிலோ வெங்காயத்தை 1 ரூபாய்க்கு எடுக்க ஆள். இதான் பீகார். இப்படி வச்சுட்டு இருக்கிற பீகார்ல மறுபடியும் நிதிஷ்குமார் சொல்றாரு பலமான ஆட்சி, பாதுகாப்பான ஆட்சி, முன்னேற்றத்தை தரும் ஆட்சி அப்படின்றாரு. எப்படி இதெல்லாம் நம்புவாங்கன்னு மக்களை எதிர்பார்க்கறாங்க. அவங்க நம்புறது மக்கள் இல்ல. தேர்தல் ஆணையம் செஞ்ச அடி இந்த எஸ்ஐஆர், அப்புறம் இருக்கவே இருக்குது இவிஎம், அப்புறம் தேர்தல் முடிச்சிடணும் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவாங்க இல்லையா. அன்னைக்கு கேட்டால் 66%, மறுநாள் காலத்தில் பார்த்தா 71% காட்டுவாங்க இல்லையா. அது எல்லாம் சேர்ந்து கூட்டி கீட்டி கழிச்சு அப்புறம் வாக்கு என்ற இடத்துல சதி பண்ணி ஏர்லி மார்னிங் டிக்ளேர் பண்ணி அதில் ஒரு 10 சீட்டை போன முறையை திருடி அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதெல்லாம் இதுதான் பாஜகனுடைய வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்றீங்களே மோடி அவர்களே. ஏன்னா அமித்ஷா புழுகு இருக்குது. அடுத்தது வரேன். நீங்க சொல்றீங்களே வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்களே, இப்ப 11 22 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை கொடுத்துட்டீங்களா? புழுவரத்துக்கு ஒன்றும் அளவே இல்லை. இன்னொரு பாஜக தலைவர் பண்ண ஜும்லா, தட் இஸ் ஜும்லா, அதான் தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னாங்க. 5 லட்சத்துக்கு அப்படிதான் ஒருத்தர் கணக்குலையும் 5 லட்சம் போட்டதுன்னா ஜும்லா
அப்படின்னாரு. யாரு? நிதிஷ் கட்கரி சொன்னாரு. அவர் யாரு? கேபினட் மினிஸ்டர். தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒருபோதும் விளக்கம் கொடுக்கல மோடி அதுக்கெல்லாம். என்னடா அதுக்கு 5 லட்சம் வந்துட்டு அதான் போடுறேன்னு சொன்னப்போ இதெல்லாமா போயிட்டார் அவ்வளவுதான். ஆனா மக்களை 15 லட்சம் போடுறேன்னு சொல்றத போடல. 15 லட்சத்துக்கு மேல 16 லட்சம் கோடிக்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட கடன்கள் திரும்பி வராத காரணத்தினால் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதில் ஹேர் கட்டா போனது எவ்வளவு, அதெல்லாம் ஒரு தனி கதை. அதெல்லாம் மறுபடியும் அடுத்த மக்களவை தேர்தலில் பேசுவோம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த 16 லட்சம் கோடி போச்சுல்ல, நீங்க ரைட் ஆஃப் பண்ணீங்கல்ல, அந்த 16 லட்சம் கோடியும் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி எல்லாத்தையும் விரிவுபடுத்தி எல்லாத்தையும் மேம்படுத்தி அந்த முதலீடுகளை செஞ்சிருந்தனா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கோடி பேர் 1 கோடி முதலீடு பண்ணீங்க அப்படின்னம்னா ஒருத்தருக்கு வேலை. ஆமா, அந்த அளவுக்கு வந்துருச்சு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல 15,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணாலே ஒருத்தருக்கு வேலை. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இன்னும் பயங்கரம். 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஏன்னா டெக்னாலஜி வந்துருச்சு. அப்ப 2,500 கோடி முதலீடு ஒரு இடத்துல வருது. ஸ்டாலின் கூட்டு வந்தாருன்னா 2,500 பேருக்கு வேலை. அதிகபட்சம் 3,000 பேர், அவ்வளவுதான். அப்போ 16 லட்சம் கோடி போச்ச, எவ்வளவு பேருக்கு வந்திருக்கும் அது வேலை வாய்ப்பு வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். 16 லட்சம் பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கீங்க. இதே வந்துட்டு ஆனா உங்களுடைய நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, மறந்துடக்கூடாது எல்லாத்தையும். கொரோனா அப்ப வேலை வாய்ப்பு கொடுக்கறதையும் வேலை வாய்ப்பு ஏற்படுறதையும் கவர்மெண்டோட வேலை இல்லைன்னாங்க. நான் பப்ளிக்கா பேசுறேன்னு மறுக்கட்டு பார்ப்போம். வேலை வாய்ப்பு உருவாக்குறதோ வேலை செய்யறதோ வியாபாரம் பண்றதோ அரசுடைய வேலை இல்லைன்ட்டாங்க. அரசு வந்துட்டு எந்த தொழிலும் செய்யாது, தொழிலை செய்யாது, அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பிரைவேடைஸ் பண்ணுவேன். சில துறைகள் தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் we will corporatize அப்படின்னாங்க. கார்பரேட் மயமாக்குவோம், தூக்கி கொடுத்துருவோம் பிரைவேட்டுக்கு. நாங்க வேலை அங்க போய் கேட்டுக்கோ, அது என் வேலை இல்லை. நான் அவனுக்கு கொடுப்பேன், அவன் வேலை கொடுத்தானா வாங்கிக்க, இல்லையா நான் அவன்கிட்ட வரி வசூல் பண்ணுவேன். வரி வசூல் பண்ணி நீ பிச்சைக்காரனா இருக்கிறியா, உனக்கு நான் ஃப்ரீயா ரேஷன் கொடுப்பேன். இதான் மோடி, தான் நிர்மலா சீதாராமன். இதைத்தான் இவங்களுக்கு வந்துட்டு உலக வங்கியும் IMF சொல்லுது, அது செய்யறாங்க. அதுதான் இது எஜெண்டா. போய் பார்த்தீங்கன்னா தெரியும் IMF இந்த ஆண்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தாங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? ஆனா பீகார்ல வந்துட்டு என்ன சொல்றாரு, நாங்க வந்தாங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். எங்கேருந்து உருவாக்குவேன்? டெல்லியில உட்காந்து இப்படி சொல்லிவிட்டு அங்க வந்துட்டு எங்கேருந்து உருவாக்குவேன்? பொதுத்துறை நிறுவனங்களே கிடையாது, கிழிச்சு தொகை போட்டீங்க. ஆனா அரசு இங்க மக்கள் நான் எதிர்பார்க்கறாங்க பப்ளிக் ஜாப்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுப்பீங்க? இப்ப இதே தான் தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு அரசு வேலை அப்படின்றாரு. எப்படி கொடுக்க முடியும்? துறைகள் மறுபடியும் முதலீடுகளை அரசு செஞ்சா அதுல இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும், இல்லாட்டி பிரைவேட்டால தான் முடியாது, சாத்தியக்கூறு இல்ல. அப்ப பீகாருடைய இளைஞர்கள் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டீங்க. பொருளாதாரத்தை பத்தி யோசிக்காத மதத்தை யோசிச்சீங்க, முன்னேற்றத்தை பத்தி யோசிக்காத ஜாதி யோசிச்சீங்க, ஜனநாயகத்தை பத்தி யோசிக்காத மதவாதத்தை யோசிச்சீங்க. அவன் ஊத்திட்டான், அவங்க தலையில எண்ணெயை ஊத்தி தீ வச்சுட்டான். அதான் நடந்துச்சு. இந்த நாட்டில் ஸ்கோப் இல்லைங்க. அதனால தேர்தல் களம்ன்றதுக்கு என்ன களமாயி போச்சு? புழுகுனு களமாயி போச்சு. இத பாருங்க, அமித்ஷா சொல்றாரு NDA டு செட் அப் டிஃபென்ஸ் காரிடாரம். யாரு இவர் சொல்றாரு? அதாவது ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொடர் தொழிற்சாலைகளை கொண்ட ஒரு காரிடாரை உருவாக்குவோம். எங்கடா உருவாக்குனீங்க? இங்க கூட 10 வழி 8 வழி சாலைக்காக தான் சொன்னீங்க. காரிடார், டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அடிக்கடி வந்து நிர்மலா சீதாராமன் 3 மாசம் ஒரு வர சொன்னாங்க. வந்துச்சுங்களா? இங்க இருக்கிற பீகாரிகளே, நீங்க இதை பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, வந்துச்சா? இங்க வரல. இதேதான் உங்களுக்கு அப்படியே மிளகா அரைக்கிறாரு பாருங்க அமித்ஷா. அவருக்கு எல்லாடி அதுல அவர் இன்னொரு சொல்லியிருக்காரு பாருங்க, புழுகு. இத பாருங்க, ஃப்ரம் டைம் ஆஃப் எம்பரர் சந்திரகுப்த மௌரியா டு நரேந்திர மோடி, த கந்தக், த கோஷி, த கங்கா ரிவர்ஸ் flood havoc in Bihar. The NDA will form a commission to make Bihar flood free. ஏன் இவ்வளவு நல்லா புடிங்கிட்டு இருந்தீங்களா நீங்க? NDA தானே இருந்துச்சு அங்க ஆட்சியில. நீங்க தானே சப்போர்ட் பண்ணி நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட்ல இருந்தீங்க. நீங்க தானே கேரளாக்கு அது பீகாருக்கு ஃபிளட்னு உடனே 11,000 கோடி தூக்கி கொடுத்தீங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? ஃபிளட் மிட்டிகேஷனுக்கு என்ன பண்ணீங்க? சொல்ல இப்போ தேர்தலில் இப்போ சொல்லுங்களேன் பார்ப்போம். 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் சொருவுறீங்களா? 11,000 கோடியில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்களேன் நீங்க பார்ப்போம். எல்லாம் ராகுலுக்கு சொல்லாம முடித்திருக்கலாம், ஒருவேளை தேஜஸ்வி சொல்லலாம். ராணுவத்தில் வேலை வாய்ப்புக்காக ஏங்கி கிடைக்கிறவன் பீகார் மக்கள், பீகார் இளைஞர்கள். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அக்னி வீர்ஸ் என்னது? 2 வருஷம் 3 வருஷம் வேலை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிடு, வெளில போ.
பல்கா உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் அங்கதான் அதிகபட்சம் தீயிடுற சம்பவம்லாம் நடந்துச்சு. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் வண்டிகள் போக்குவரத்து எல்லாம் ஏன் வயிறு எரிஞ்சான். கொடுத்துருக்கணும்ல. ராணுவத்துல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை கான்ட்ராக்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டான். இங்க பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் மூடிட்டான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எங்க போறது? ரஷ்யாவுக்கு போனான்டா, போராடுறதுக்கு, போராடி சாவறதுக்கு போனான், ராணுவத்துக்கு போனான். அதெல்லாம் தெரியாத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் அவங்கள எல்லாம் ராணுவத்துல எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்ப இங்கேருந்து போனா அந்த எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து போனா அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இந்திய ஒன்றிய அரசு? அதனோட லேபர் டிபார்ட்மெண்ட் புழுகு புழுகு புழுகு. இதுக்கு பேர் தான் மோடி. மோடி என்ற வார்த்தைக்கு ஜாதியெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. மோடினா புழுகு, அமித்ஷானா புழுகு, நிதின் கட்கரினா புழுகு, பிஜேபினா புழுகு. புழுகு ஜனதா கட்சி, பி ஃபார் புழுகு. அவ்வளவு என்ன ஏய்க்கிறாங்க பாருங்க. ஃப்ளட் மிட்டிகேஷன் இவர் பண்றாராம் கோசி ரிவர்ல. இவரு உனக்கு பீகார்ல வந்து இந்த பிரிட்ஜ் உடஞ்சி போச்சு, 300 பேர் செத்து போனானே, அதுக்கு பதில் சொல்ல போயிட்டு அமித்ஷா அங்க. அப்புறம் நீ பீகாருக்கு வரலாம். நான் அப்பவே சொன்னேன், இது வந்துட்டு மோடியினுடைய புழுகு, இவருடைய தம்பி வருவாரு அமித்ஷா, அவர் வந்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி நல்ல வீடியோல இதை வந்துட்டாரு புழுவறதுக்கு. கமிஷன் ஒன்று போடுவாங்களாம். 16,000 கோடி கொடுத்திய, அதுல என்ன பண்ணீங்க? யாரு கொடுத்தீங்க? எல்லாம் பிஜேபியினுடைய கான்ட்ராக்டர் தின்ட்டு போயினே இருப்பான். இதான் நடந்தது. அதாவது ரெடியா இருக்கிறான், கேமரா வச்சுட்டு, செல்போன் கேமரா வச்சுட்டு, பிரிட்ஜ் ஓட போது உழுந்துருச்சு அப்படின்னு கிளிக் பண்ணி எடுக்கிறான். எத்தனை பிரிட்ஜ் அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்க? அவர் மானங்கீனம் சூடு சொரணம் எல்லாத்தையும் வித்துட்டு அவர் தான் அங்கே முதலமைச்சர் கூட நிதிஷ்குமார். பதவியை காப்பாற்றிக்க இவங்கெல்லாம் பாருங்க. ஒரு நேரத்தில் ராமனோகர் லோகியா, ஜெயபிரகாஷ் நாராயணன் வழித்தோன்றர்கள் இவங்கெல்லாம் இன்னைக்கு மோடியினுடைய வழியில போறவங்க. ஆக எங்க அங்கதானே நடக்குது, இங்க ஏன் நீ வேற வயசானவர் கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்க கேள்விங்க. உங்கள சொல்லுங்க, எடுத்து உங்களோட ஒரு பீகாரி இருப்பார், அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த திருடனுங்க தான் உங்களுக்கு ராணுவத்தில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டா மாத்தினாங்க அப்படி எடுத்து சொல்லுங்க. 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்னு சொன்ன மோடி தான் இப்போ வந்துட்டு 1 கோடி பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுத்து சொல்லுங்க. இங்க வந்திருந்த நீங்க கொரோனா காலத்துல வேலை இழந்தப்போ ஒரு ட்ரெயினை கூட கொடுத்து ஓசில ஃப்ரீயா உங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு அங்க விடுறதுக்கு ஒத்துக்காத அரசு தான் இந்த மோடி அரசு. ஆனா இங்க இருந்த தமிழக அரசுகள் உங்களுக்கு சோறு போட்டு உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கிற வரைக்கும் சோறு போட்டு உட்கார வச்சு எடுத்து அனுப்புனாங்க பாதுகாப்பா. அதனால தான் நீங்க மீண்டும் வரீங்க. அதான் ஸ்டாலின் பேச எழுந்தோடனே நீங்க கை தட்டுறீங்க, விசில் அடிக்கிறீங்க. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ஆட்சியை, பிஜேபி கட்சியை, அவன் கூட இருக்கிறவனை வேறடி மண்ணோட தூக்கி எறிங்க. பீகார்ல இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. நல்லா செய்வார் தேஜஸ்வி. நம்ம என்கரேஜ் பண்ணுவோம், எல்லாமே நடக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். தெரியும், ஏகப்பட்ட மோடி மஸ்தான் வேலையெல்லாம் அங்கே நடக்கும். தேர்தலில் உறுதியா போயிட்டு ஓட்டு போட சொல்லுங்க. எதிர்பார்த்த முடிவு வர்றேன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதான் செய்யணும். இதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இங்கே பேசுறேன். புரியுதுங்களா? 3 நாள் இருக்குது தேர்தல் நடக்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரைட்டா? 3000 கொடுக்குற அக்கௌண்ட் 10,000 ரூபா அக்கௌண்ட்ல போடுறான். எதுக்கு? ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சது இதுக்காகத்தான். மக்களை தேர்தல் நேரத்தில் பணத்தை போட்டு கபலீகரம் பண்ண, விவசாயிக்கு 2000 கபலீகரம் பண்ண. போன மக்களவை தேர்தலில் மோடி போட்டியிடுற தொகுதிகள்லாம் வர்ற அன்னைக்கு முன்னாடி போட்டாங்க 2000 ரூபாய் தூக்கி. இதுதான் லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறான் மக்கள் வரி பணத்தை தைரியமா. ஏன் தேர்தல் ஆணையம் கண்டுக்காது? அது அவங்களுடைய பிரான்ச்சு. அவரு பேர் பாருங்க, ஞானேஸ்வர் குமார். அறிவே இல்லை, அப்புறம் எங்கடா ஞானத்துக்கு போறது? நீங்கள்லாம் நாட்டை காப்பாத்துறீங்க. வைத்தறிச்சலா இருக்குது. படிச்சவன் அயோக்கியனா இருக்கிறீங்களா? வைத்தறிச்சலா இருக்கு. இவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய சுதந்திர போராட்டம், எவ்வளவு பெரிய தியாகங்கள், அப்படியே சீரழிக்கிறீங்களே இந்த நாட்டு ஏழை மக்கள். உங்களுக்கு என்ன பண்ணாங்க துரோகம்? ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிற உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன வசதி இல்லை? அதுக்கப்புறம் ஏன் ஆட்சியாளருக்கு அடிமையா வர? வேற நீ தலைமை, உனக்கு 2 பேர் தொண்டு செய்யறதுக்கு இன்னொரு 2 பேர் 3 பேர். அசோக் லவாசாக்கு இருந்த அந்த சொரணை சூடு ஏன் உங்களுடைய உடம்புலையும் ரத்தத்திலையும் இல்லை? நம்ம தான் மக்களை சிந்திக்கணும். நம்ம தான் இவங்களை தூக்கி எறியணும். அதற்காக ஒரு செகண்டை நீங்க பயன்படுத்துங்க. நாம ஜெயிப்போம். பொது அமைதியிலையும் பொது வாழ்விலையும் தான் நம்மளுடைய தனி வாழ்வு நல்லா இருக்கும். கட்டியிருக்காது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.